இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவர் கொடுத்த காணி ஆட்சிகளுக்கு நீங்கள் திரும்பி போங்கள். நீங்கள் அங்கே போகின்ற பொழுது ஆண்டவரை பின்பற்றுவதிலே உறுதியாயிருங்கள் என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருந்து நாம் ஆண்டவரின் பேரிலே அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் புறஜாதியாரின் மத்தியிலே பணியை அமர்த்தப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த இடங்களிலிருந்து தூரமான இடத்திற்கு கடந்து சென்று இருக்கலாம். எங்கே சென்றாலும் அங்கே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத்தின் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. ஏனென்றால் கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள், கர்த்தருடைய வழிகள் உண்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே இங்கே யோசுவா சொல்லுகின்ற பொழுது, மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள். நீங்கள் அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாமத்தை நன்றாய் வாசித்து அதன்படி நாம் நடக்க சாவதானமாய் இருக்க வேண்டும். நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ற பேரளவிலே மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அன்பு, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கே யோசுவா என்னும் தீர்க்கன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் திரளான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார். உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதம் இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், நாம் வேதத்தை சரியாய் வாசிப்பதில்லை, வாசித்த பகுதியின்படி நான் நடப்பதும் இல்லை. எனவேதான் ஆசீர்வாத குறைச்சலிலே அநேகர் காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதம் ஒருபோதும் மாறாது. அவருடைய வார்த்தை விரும்பினதை செய்யும். அது வெறுமனே தரையிலே விழாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே,
நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த பரிசுத்த வேதாமத்தை நித்தமும் வாசித்து தியானித்து அதன்படி செய்ய நாம் சாவதானமாக இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.